சென்னை வியாசார்பாடியில் வேலை செய்யும் கம்பெனியின் பணத்தை எடுத்து மகன் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்து தலைமறைவானதால் மனமுடைந்த தாய் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை வியாசர்பாடி சுந்தரம் பவர்லைன் பகுதியை சேர்ந்தவர் 52 வயதான கண்ணன். இவருடைய மனைவி செல்வி. இவர்களுக்கு தேவேந்திரன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகன் தேவேந்திரன் கூடுவாஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கம்பெனி பணத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு 3 லட்சம் ரூபாய் இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கம்பெனி நிர்வாகம் தேவேந்திரனை வேலையிலிருந்து நீக்கி கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஒரு வாரத்தில் பணத்தை கட்டுவதாக தேவேந்திரன் மற்றும் அவருடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. குறித்த காலத்தில் பணத்தை கட்ட முடியாததால் தேவேந்திரன் தலைமறைவாகிவிட்டார். இதனால் அவருடைய தாய் செல்வி கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்த நிலையில் தற்கொலை முடிவை எடுத்துள்ளார் செல்வி. வீட்டில் யாரும் இல்லாத போது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து செல்வியை காப்பாற்ற முயன்றனர். அதற்குள் செல்வி உடல் முழுவதுமாக கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வியாசர்பாடி போலீசார் செல்வியின் உடலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கம்பெனி பணத்தை எடுத்து ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்த தேவேந்திரனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பலரின் உயிரையும் காவு வாங்கி வரக்கூடிய ஆன்லைன் சூதாட்டம் தற்போது மகன் செய்த தவறால் தாயின் உயிரை பறித்துள்ளது. ஏழை எளிய மக்களின் நலன் கருதி லாட்டரியை தடை செய்த அரசு ஆன்லைன் சூதாட்டத்திற்கும் தடை விதிக்குமா?